வணக்கம். அணி இலக்கணத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அணியினுடைய வகைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய அணியின் வகை ஒரு முக்கியமான அணி, பல இடங்களிலே பயன்படக்கூடிய அணி, பாமர மக்களும் கூட தங்கள் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அணி. சில நேரங்களில் நாம் என்ன சொல்ல நினைக்கிறோமோ அதை நேரடியாக அப்படியே சொல்லாமல் வேறொன்றை சொல்லி அதன் மூலமாக நாம் சொல்ல வந்ததை புரிய வைக்கிறோம். சொல்ல நினைத்ததை, சொல்ல வேண்டியதை அப்படியே சொல்லாமல், ஆனால் நாம் எதை சொல்கிறோமோ அதை கேட்பவர் நாம் சொன்னதிலிருந்து நாம் சொல்ல நினைத்ததை புரிந்து கொள்ளச் செய்யக்கூடிய வகையில் அமைந்திருப்பது பிரிது மொழிதல் அணி. ரொம்ப குழப்புற மாதிரி இருக்கா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, ரொம்ப தெளிவாகவே நீங்கள் புரிந்து கொள்ளலாம். மொழிதல் என்றால் சொல்லுதல், பிரிது மொழிதல் என்றால் வேறொன்றை சொல்லுதல். என்ன வேறொன்றை சொல்லுதல்? சொல்ல வேண்டியதை சொல்லாமல் வேறொன்றை சொல்லி இதை புரிய வைப்பது. ஒரு உதாரணம் பார்ப்போமே. ஒருவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார். அவரை போய் பார்க்கிறோம். அவருக்கு அறிவுரை கூற வேண்டும். சுவரை வைத்துதான் சித்திரம் வரைய முடியும் என்று நாம் கூறுகிறோம். அதற்கென்ன பொருள்? அவர் என்ன ஓவியரா? வண்ண கழவைகளை எடுத்துக்கொண்டு படம் வரைய தொடங்குவாரா? அப்படி இல்லையே. சுவர் இருந்தால்தான் அங்கே சித்திரம் வரைய முடியும் என்று நாம் சொன்னால் அதிலிருந்து அவர் என்ன புரிந்து கொள்கிறார்? நல்ல உடல் நலத்துடன் இருந்தால்தான் உழைக்க முடியும், பொருளீட்ட முடியும், அனைத்தையும் செய்ய முடியும் என்பதை புரிந்து கொள்கிறார். பெரியவர்கள் பழமொழிகளை எல்லாம் பயன்படுத்துகிறார்களே. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று சொன்னால் என்ன பொருள்? உடனடியாக வீட்டிலே தூற்ற வேண்டிய மணிகளை, தானியங்களை கொண்டு வந்து தூற்று என்று பொருளா? அப்படி அல்ல. ஒரு செயலை செய்து முடிப்பதற்கான நேரத்திலே அந்த செயலை செய்து முடிக்க வேண்டும் என்பது அதனுடைய பொருள். இங்கே காற்றுள்ள போதே தூற்று என்பது உவமை. வெறும் உவமையை மட்டும் கூறி அதிலிருந்து உவமேயத்தை புரிந்து கொள்ள வைப்பது இருக்கிறதே, அதுதான் பிரிது மொழிதல் அணி. இந்த அணியை ஒட்டணி என்றும் கூறுவார்கள். அது மட்டுமல்ல, இயல்பு நவிழ்ச்சி, உயர்வு நவிழ்ச்சி பார்த்தோம் அல்லவா? இந்த அணிக்கு குறிப்பு நவிழ்ச்சி அணி என்று பெயர். நவிழுதல் என்றால் சொல்லுதல். நான் குறிப்பாக ஒன்றை சொல்லுகிறேன், அதிலே இருந்து நீ புரிந்து கொள். தொல்காப்பியர் இந்த அணியை உள்ளுரை உவமம் என்று கூறுகிறார். உள்ளே ஒளிந்திருக்கக்கூடியது. உவம போலி என்றும் இதை வகைப்படுத்துகிறார். லுக் பியாண்ட் த வேர்ட்ஸ் என்று கூறுவார்கள். வார்த்தைகளுக்கு பின்னால் உள்ள பொருளை பாருங்கள் என்று. நேரடியாக வார்த்தைகளுக்கு அப்படியே பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். சில நேரங்களிலே சொன்னதிலே இருந்து எதை சொல்ல வந்தார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். திருக்குறளில் பல இடங்களில் இந்த அணி பயன்படுத்திருக்கிறது. கடலோடா கால்வள் நெடுந்தேர், கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்று திருவள்ளுவர் கூறுகின்றார். என்ன இந்த குறளுக்கு பொருள்? நிலத்திலே விரைந்து செல்லக்கூடிய தேர் கடலிலே ஓடாது. கடலிலே பாய்ந்து செல்லக்கூடிய படகு தரையிலே ஓடாது. அவ்வளவுதான் இதனுடைய பொருள். இங்கே இருக்கக்கூடிய வரிகள், அங்கே எழுதப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகள், அதற்கான நேரடி பொருள் இதுதான். வள்ளுவர் நம்மை அழைத்து தரையில் ஓடும் தேர்
கடலில் ஓடாது, தண்ணீரில் ஓடாது, தண்ணீரில் ஓடும் கப்பல் தரையில் ஓடாது என்று சொன்னால் அதற்கு என்ன பொருள்? இந்த செய்தி நமக்கு தெரியாதா? இதிலிருந்து என்ன சொல்ல வருகிறார்? தம்பி, ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு இடத்திலே தனக்கான வலிமையை பெற்றிருக்கும், செயல்புரியும் திறனை பெற்றிருக்கும். எல்லா இடங்களிலும் எல்லா திறமைகளும் பயன்படாது. நீங்கள் விளையாட்டிலே, கிரிக்கெட் விளையாட்டிலே எல்லை கோடு என்று ஒன்று உண்டு. எல்லை கோட்டை தாண்டி பந்தை அடித்தால் சிக்ஸர், பாராட்டுவார்கள். டென்னிஸ் என்ற ஒரு ஆட்டம் இருக்கிறது. அங்கே எல்லை கோட்டுக்கு உள்ளே பந்தை அடிக்க வேண்டும். தாண்டி அடித்தால் நமக்கு புள்ளிகள் குறைந்துவிடும். உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமையை எல்லா இடத்திலும் பயன்படுத்த முடியாது, பயன்படுத்தக்கூடாது. இதுதான் அவர் சொல்ல வந்த கருத்து. ஆனால் அங்கே எழுதியிருக்கக்கூடிய வரிகளிலிருந்து நாம் இதை புரிந்து கொள்கிறோம். அதுதான் பிரிது மொழிதல் அணி. பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெய்யும். என்ன பொருள்? மென்மையான மயில் தோகை அளவுக்கு அதிகமாக வண்டியில் ஏற்றினால் வண்டியின் வலிமையான அச்சும் முடிந்து போய்விடும். இதுதான் அந்த குறளின் பொருள். இதையா வள்ளுவர் கூற வந்தார்? அரசனை பார்த்து கூறுகிறார், உன்னுடைய பகைவர்கள் மிக எளிமையானவர்கள், மிக சாதாரணமானவர்கள் என்று எண்ணி ஏமாந்து விடாதே. வலிமை குறைந்த பலர் ஒன்றாக சேர்ந்து விட்டால் மிக வலிமையுடைய ஒரு அரசனும் அவர்களால் வீழ்த்தப்படுவான். கவனமாக இரு. நுனிகொம்பர் ஏறினால் அகுதிறந்து ஊக்கின் உயிர்கிருதியாகிவிடும். அதைத்தான் கூறுகிறது. ஆகவே புலவர் தான் என்ன கூற வந்தோம் என்பதை நேரடியாக கூறாமல் உவமையை மட்டும் சொல்லி அந்த உவமையிலே இருந்து படிப்பவர்கள் பொருளை உணர்ந்து கொள்வதற்காக, உவமேயத்தை புரிந்து கொள்வதற்காக எழுதப்படுகின்றவை பிரிது மொழிதல் அணியில் அமைந்தவை. காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. காட்டுக்கு வேட்டைக்கு செல்கிறோம். ஒரு பெரிய வீரன் முயலை குறிபார்த்து அடித்து வீழ்த்தி விடுகிறான். இன்னொருவன் யானையின் மீது வேலெறிகிறான். ஆனால் அவனுடைய முயற்சி தோற்றுவிட்டது. யானை தப்பித்து ஓடிவிட்டது. இவர்கள் இருவரில் யாரை சிறந்தவர்கள் என்று வள்ளுவர் கூறுவார்? முயலை இலக்காக வைத்து அதை அடித்து வீழ்த்தி தன்னுடைய எண்ணத்தை நிறைவேற்றியவனையா, யானையை இலக்காக வைத்து போரிட்டு தன்னுடைய எண்ணம் ஈடேறாமல் திரும்பி வருபவனையா? வள்ளுவர் அவன் தோற்றுப்போய் வந்தாலும் அவனே சிறப்புக்குரியவன் என்கிறார். இது பாடலின் பொருள். என்ன உள்ளே இருப்பது? ஒரு செயலை செய்ய துணியும் போது எல்லோரும் செய்யக்கூடிய எளிமையான செயலை எடுத்து, நமக்கு எது மிக எளிதாக வருகிறதோ அதை எடுத்து அதிலே வெற்றி காண்பது என்பது பெரிதல்ல. எவரும் செய்ய துணியாத அரும்பெருஞ்சாதனையை எடுத்து முயன்று செய்து இறுதியில் இலக்கை அடையாமல் போனாலும் கூட பரவாயில்லை. அந்த இலக்கு நோக்கிய பயணத்தை மேற்கொண்டீர்களே, அதுவே உங்களுடைய பாராட்டுதலுக்குரியது. விடுதலை நாட்டுக்கு வேண்டும் என்பதற்காக பல்வேறு சிரமங்களைப்பட்டு கடல் கடந்தெல்லாம் சென்று அயல் நாடுகளினுடைய உதவியை பெற்று இராணுவ படை ஒன்றை அமைத்து போரிட்டார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவர் எண்ணம் ஈடேறவில்லை. அதற்காக அவருடைய புகழ் மங்கிவிட்டதா? அப்படியல்லவே. இன்றைக்கும் எத்தனையோ பேருடைய எண்ணங்களிலே இளைஞர்களினுடைய எழுச்சி நாயகனாக அவர் இருக்கிறாரே. காரணம் என்ன? அவருடைய இலக்கு உயர்வானது. அதுதான் முக்கியம். வள்ளுவர் இதைத்தான் இதிலே குறிப்பாக உணர்த்துகிறார்.
இளைதாக கொள்க முள்மரம் என்கிறார். அப்படி இல்லாவிட்டால், அது வேரூன்றி விட்டால், பெரிய செடியாக மாறிவிட்டால், அதை பறிக்கக்கூடிய நேரத்திலே, அதை வெட்டக்கூடிய நேரத்திலே உங்கள் கைகளுக்கு பாதிப்பு ஏற்படும். என்ன பொருள்? நமக்கு பகையோ, எதிரிகளோ, அல்லது நம்மை வீழ்த்தக்கூடிய ஏதாவது ஒரு பழக்கமோ நமக்கு சிறியதாக இருக்கும் போதே, எண்ணத்தில் தோன்றும் போதே அதை களைந்து வேரோடு பிடுங்கி எறிந்து விட வேண்டும். அப்போதே பிடுங்கி எறிந்து விட்டால் அது எளிமையானது. மாறாக அதை வேரூன்றி செல்லக்கூடிய அளவுக்கு விட்டுவிட்டால் அதன் பிறகு அதை களைவது மிக கடினம். மதுப்பழக்கம், புகைப்பழக்கம், போதை பழக்கம் எல்லாம் தொடக்கத்திலே விளையாட்டாக தோன்றும். அதை விளையாட்டுக்காக கூட கற்றுக்கொள்ளக்கூடாது. சூழலால் தப்பி தவறி அதை நீங்கள் தொட்டுவிட்டால், அது தவறு என்பதை புரிந்து கொண்டால், அப்போதே அந்த தவற்றினை வேரோடு பிடுங்கி எறிந்து விடுங்கள். மாறாக அதை விட்டு விட்டு வளர்த்து விட்டால் அதன் பிறகு அதிலே இருந்து மீள்வது மிக மிக கடினம். இதைத்தானே அவர் கூறுகிறார். எனவே புலவர் தான் சொல்ல நினைத்த கருத்தை நேரடியாக கூறாமல் மறைமுகமாக உவமையை மட்டும் கூறி, சொன்ன உவமையிலே இருந்து அவர் சொல்ல வந்த உவமேயத்தை படிப்பவர் புரிந்து கொள்ளச் செய்வது பிரிது மொழிதல் அணி. நன்றி, வணக்கம்.